Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா corn palak paneer ரெசிபியை தான் பார்க்க போறாங்க. இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி and ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கூட. 10 நிமிஷத்துல நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் பாலாக் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கறேங்க. ஸ்வீட் கார்னையும் நான் வந்து டீசீட் பண்ணி எடுத்துக்க போறேன். தக்காளியும் ஆனியன்ஸையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியா நறுக்கி வெச்சுக்க போறேன். தக்காளியை வந்து கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் நறுக்கி வெச்சுக்கோங்க. நம்ம வந்து கடலை எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஜீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை சேர்த்துக்க போகிறோம். ஆனியன்ஸை வந்து நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் சேர்த்திக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்தி அதோட அரோமா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸை சேர்த்துக்கலாம். அதாவது தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக விட்டுக்கலாம். அது குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் கொஞ்சம், அதாவது ஜீரகத்தை வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம வந்து அரைஞ்சி வச்சுருக்கிற பாலாக் கீரையை நம்ம வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ண பாலாக் கீரையை வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம பன்னீரை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஹோம் மேட் பன்னீருங்க. இப்போ கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி துருவிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி நம்ம வந்து இந்த பாலாக்கீரை குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீரை போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆனது உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதில் நல்லா கலந்து விட்டு நம்ம 5 மினிட்ஸு லிட் போட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ணி நம்ம எடுத்தால் நம்மளோட பாலாக் பன்னீர் ரெடி. கார்ன் பாலாக் பன்னீர் ரெசிபி ரெடி. இதை நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த கார்ன் பாலாக் பன்னீர் வந்து நம்ம சப்பாத்திஸ் கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதில் கார்ன் தான் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க. கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு கூட. ஸோ இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.